வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல ஆர்ஆர்பி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த சேனல்லே உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஃப்ரீ மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோல டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்காங்க. சாட்டர்டே அன்னைக்கு எவ்ரி வீக் கொஸ்டின் கொடுத்துருவோம். சண்டே அன்னைக்கு அதுக்குரிய ஆன்சர் கீ வீடியோ இந்த சேனல்லே பப்ளிஷ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்காங்க. தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்வரும் வகுப்புகளுக்கு இடையிலான உறவை சிறப்பாக குறிக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். அறுவை சிகிச்சை, அழகிய கையெழுத்து, கலை. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இதுதான். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, அழகிய கையெழுத்து, கலை. அழகிய கையெழுத்து அப்படிங்கிறது ஒரு கலை. அது வந்து கலைக்குள்ள அழகிய கையெழுத்து அடங்கிடும். இது தனி. அறுவை சிகிச்சைங்கிறது சர்ஜரி. இதுக்கு ரிலேட்டடே கிடையாது. ஸோ இது தனியாக வந்துடும். இதுக்குரிய ஆன்சர் இதுதான். கொடுக்கப்பட்ட வடிவத்தை கவனமாக படித்து அதில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். இது கவனமாக பாருங்க. எந்த ஆன்சர் போட்டால் அங்கே கரெக்டாக வரும்னு செக் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அந்த முக்கோணம் அப்படின்னு பாருங்கள். அதாவது இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? காமனாக இந்த முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்தது பாருங்கள், இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டக்குன்னு இந்த கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். மேலே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது, கீழே டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கே அப்படின்னு. ஆனால் முதல்ல முக்கோணம் எப்படி கொடுத்துருக்காங்கங்கிற அந்த கான்செப்ட்குள்ளே நீங்கள் வரணும். எந்த பிக்சர் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் இது ரெண்டுத்துக்கும் மூணுத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு முக்கோணம் இதுக்கு சம்மந்தம் உண்டு, இந்த ரெண்டுக்கும் இந்த மூணுக்கும் சம்மந்தம் உண்டு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல 4 வரும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 6 + 4 இருங்க வரேன், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 6 + 4 10 வருது இல்லையா? 10 கீழே முக்கோணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்போ ஆன்சர் 5. எந்த நம்பரை வச்சு கழிக்கிறாங்களோ அந்த நம்பரே இங்கே ஆன்சராக வருது. அடுத்ததை செக் பண்ணிக்காங்க. இப்போ பாருங்கள், 4 8 12 அதை கூட்டிக்கிறாங்க. -6. ஆன்சர் என்ன வருது? 6. எந்த நம்பரை வச்சு மைனஸ் பண்ணுறாங்களோ அந்த நம்பர் தான் இங்கே ஆன்சராக வருது. சரி, இது இருக்கட்டும். இது பாருங்கள், 6 + 0 என்ன வரும்? 6 வரும். 6 - 3 3. இப்போ உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிடுச்சா? அப்போ எது கூட இந்த 8 கூட ஒரு நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும், அந்த நம்பரே ஆன்சராக வரணும். அப்போ இங்கே இருக்கிறதுல எது சூஸ் பண்ணால் வரும்? 4 சூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். 8 - 4 = 4. என்ன நம்பர் மைனஸ் பண்ணுறோமோ அந்த நம்பரே இங்கே ஆன்சராக வருது. இங்கே கூட செக் பண்ணிக்காங்க. 6 + 4 இந்த லாஸ்ட்டில் 10 வருது. இங்கே இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். 10 - 5 5 வருது. ஸோ அப்போ லாஜிக் படி பார்த்தா இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் 4. இந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து யோசிக்கணும் அந்த இடத்துல. இந்திய அரசியலமைப்பின் 69வது சட்ட திருத்தம் என்ன? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அறுபத்தி 69வது சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியை தேசிய தலைநகரமாக்கி சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 69வது சட்ட திருத்தம் டெல்லியை தேசிய தலைநகரமாக்கி சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது. சரி, மற்றதெல்லாம் எத்தனாவது சட்ட திருத்தம் தெரிஞ்சுக்காங்க. மாறி மாறி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பிலே இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் எல்லா சட்ட திருத்தமும் எழுதி வச்சுக்காங்க. குறிப்பிட்ட முக்கியமான எல்லா சட்ட திருத்தமும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ நான் சொல்கிறேன், இதில் இருக்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். சேவை மற்றும் சரக்கு வரியை அறிமுகப்படுத்தியது 101வது சட்ட திருத்தம். சேவை மற்றும் சரக்கு வரியை அறிமுகப்படுத்தியது 101வது சட்ட திருத்தம்.
அடுத்தது போட்டோ, டோக்ரி, இது கூட இன்னும் மைத்திலி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த அலுவல் மொழிகளாக இதெல்லாம் அங்கீகாரம் செய்யப்பட்டது எப்போ, எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92வது சட்ட திருத்தம். போட்டோ, டோக்ரி ஆகியவை அலுவல் மொழிகளாக அங்கீகாரம் செய்யப்பட்டது 92வது சட்ட திருத்தம். வாக்குரிமையை 21 வயதிலிருந்து 18ஆக குறைத்தது எத்தனாவது சட்ட திருத்தம்? 61வது சட்ட திருத்தம். 61 தான் வாக்குரிமையை 21 வயதிலிருந்து 18ஆக குறைத்தது. ஸோ எல்லா சட்ட திருத்தமும் தெரிஞ்சுக்காங்க. கீழே உள்ள வெண் வரைபடத்தை கவனித்து கொடுக்கப்பட்ட சொற்களின் தொகுப்புகளின் இடையிலான உறவை தேர்ந்தெடுக்கவும். இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க பிக்சருக்கு எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் இதுதான். பொறியாளர்கள், எழுத்தாளர்கள், கைக்குழந்தைகள். கைக்குழந்தைகளுக்கு இதுவும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வளர்ந்தோன்னே தான் அவங்க பொறியாளராக ஆகிறாங்களா எழுத்தாளராக ஆகிறாங்களான்னு தெரியும். கைக்குழந்தைக்கு இது சம்மந்தம் இல்லாதது. அப்போ இது வந்து கைக்குழந்தை. பொறியாளர்கள் எழுத்தாளர்களாக இருக்கலாம். அப்போ ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று. சரிங்களா? இதில் பாருங்கள், தாய்மார்கள், கைக்குழந்தைகள், பெண்கள் அப்படின்னா தாய்மார்கள் போட்டு ஒரே வட்டத்துக்குள்ளே கைக்குழந்தைகள் வந்துடும், பெண்கள் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அது போல தான் இதெல்லாம் வழக்கறிஞர்கள், பெண்கள், மருத்துவர்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா வருவாங்க. ஸோ இந்த பிக்சர் தான் இதுக்கு கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. What is the sum of the first 12 multiples of 4? கெஸ் பண்ணுங்க இதுக்கு ஆன்சரு. அதாவது 4 12 தடவை இப்போ வந்து போடுறோம் இல்லையா, அதோட பெருக்கல் வேல்யூ போட்டுக்காங்க. போட்டுட்டு அந்த வேல்யூவை கூட்டினா என்ன ஆன்சர் வரும்? இதுக்குரிய ஆன்சர் 312. அப்படியே 4ஆம் வாய்ப்பாடு போட்டு கூட்டிக்க வேண்டியதான். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாங் 12, 4 நாங் 16. இதே போல் 12 வேல்யூ போட்டுக்காங்க. 12 வரைக்கும் என்ன வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 312 வரும். 312 இதான் ஆன்சர். பின் வருவனவற்றிற்கு தீர்வு காண்க. இதுக்கு ஆன்சர் போடுங்க. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 11. இது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பெருக்குவோமா, 3 × 3 9. 9 + 4 என்ன வரும் உங்களுக்கு? 13 வரும். 13லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 11 வரும். மேலே கீழே பாருங்கள், முதல்ல ப்ராக்கெட்குள்ளே நீக்குவோம். 3 - 2 1 வரும். 1 3 3 வரும். ஆனால் 3க்கு முன்னாடி -3 வரும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். அப்போ -3. 4 - 3 என்ன வரும்? 1 வரும். அப்போ 11/1 ஆன்சர் என்ன வரும்? 11 தான் வரும். இதுக்குரிய ஆன்சர் 11. Which of the following is correct about the given diagram? அதாவது கொடுக்கப்பட்ட இந்த பிக்சரில் கீழே இருக்கிறதுல எது சரியானது தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்க்குறவங்களுக்கு இங்கிலீஷில் புரியலாம், அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்காங்க. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இந்த 4ல் எதில் பொருந்துதுன்னு கேட்குறாங்க. கெஸ் பண்ணுங்கள். இதுக்குரிய ஆன்சர் லாஸ்ட் ஒன்று. ஆல் ஏ ஆர் சி. எல்லா ஏக்களும் சியில் அடங்கும். கரெக்டு தான். இப்போ சிங்கிறது தான் பெரிய வட்டமாக இருக்குது, ஏங்கிறது சின்ன வட்டம். சரிங்களா? அப்போ இந்த எல்லா ஏக்களும் சியில் அடங்கும். மற்றதெல்லாம் பாருங்கள், ஆல் சிஆர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. அப்படி கொடுத்துருந்தா ஏ இங்கே கொடுத்துருக்கணும், மேல் வட்டத்தில் சியை உள்ளே கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்திருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். ஆல் சிஆர் பியும் கிடையாது. இங்கே வந்து சி தான் பெருசாக இருக்குது. அப்போ எல்லாமே பி ஆனால் கிடையாது. ஆல் பிஆர் சின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஓகே. சரிங்களா? இப்போ இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஆல் ஏஆர் சி. எல்லா ஏக்களும் சியில் அடங்கும். அதான் இதுக்கு டெஃபினேஷன்.
1939 இந்தியாவின் எந்த வைஸ்ராய் இந்தியா பிரிட்டனுடன் இணைந்து போர்க்களத்தில் இறங்கியுள்ளது என்று அறிவித்தார்? லின்லித்கோ பிரபு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரபு பற்றி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது. இங்கிலீஷில் இருக்குன்னு பார்க்க வேணாம், நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தமிழ்லேயே. கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிசைட் விச் ஆஃப் த கிவன் அசம்ஷன்ஸ் ஆர் இம்ப்ளிசிட் இன் த ஸ்டேட்மெண்ட். சில்ட்ரன் ஆர் ஹானஸ்ட் அண்ட் அவுட் ஸ்போக்கன். குழந்தைங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க, அவங்க வந்து வெளிப்படையாக பேசக்கூடவங்க, மனசில் எதுவும் வச்சுக்காமல் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மையுடையவர்கள், அதுதான் இங்கே வந்து அவுட் ஸ்போக்கன். அசம்ஷன்ஸ். சில்ட்ரன் ஆர் மோர் லைக்லி டு ஸ்பீக் தேர் மைண்ட். குழந்தைங்க வந்து அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை பேசுவாங்க. செகண்ட் ஒன், சில்ட்ரன் நெவர் லை. குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து பின்தொடருது செக் பண்ணுங்க. ஒன்லி அசம்ஷன் ஏ இஸ் இம்ப்ளிசிட். ஏன்னா குழந்தைங்க போய் சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்க தானே, ஏதாவது அடிச்சுட்டா கூட அவங்க அடித்தாங்க, அடிக்கலை, கிள்னாங்களை மாறி மாறி சொல்லுங்க. ஏன்னா குழந்தை பிள்ளைங்களுக்கு பொய் சொல்கிறது ஒரு விஷயம் கிடையாது. பெரியவங்க கொஞ்சம் விவரம் இருக்கவங்க தான் பொய் சொல்லலாம். பெரிய குழந்தைங்களாம் வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் பொய் சொல்லலாம். வீட்டில் வளர்த்தாங்கன்னா ஓகே, அது எல்லா விஷயத்தையுமே உண்மையை சொல்லிவிடும். ஆனால் குழந்தை பிள்ளைக்கு தெரியாது, இது பொய் சொல்லும். அடித்தாங்களா அடிக்கலையான்னு கூட மாற்றி மாற்றி சொல்லும். ஓகேங்களா? அப்போ இது வராது. இது ஓகே, அதுக்கு மனசில் பட்டதை பேசுவாங்க. வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டுலாம் குழந்தைங்களுக்கு பேச தெரியாது. அதான் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக் தேர் மைண்ட். அது கரெக்டு தான். இது கெஸ் பண்ணுங்க, கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு பாருங்க. இதுக்குரிய ஆன்சர் இதுதான். எல்லா இடத்துலையுமே ஈ வந்திருக்கு, அப்போ கடைசியாக ஈ தான், அதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஃபஸ்ட்டு எழுத்து எல்லா இடத்துலையுமே டி தான், அதுலேயும் கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ செகண்ட் எழுத்து தான் என்ன லாஜிக்கில் போட்டிருக்காங்கன்னு தெரியணும். இங்கே க்யூ, இங்கே யூ, எக்ஸு, இசட்டு என்ன ஆர்டரில் வந்திருக்குன்னு தெரியல. அப்படியே எழுதிக்கிட்டிங்கன்னா தெரியும். பிக்யூஆர்எஸ்டி இங்கே எழுதிக்கிறேன், யூவி டபிள்யூஎக்ஸ்ஒய் இசட்டு. இங்கே பாருங்கள், இசட் இருக்குது, இசட்டுக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டுட்டு எக்ஸ் போட்டிருக்காங்க, இங்கே வந்திருக்கு. அடுத்து யூ எங்கே வந்திருக்கு, 2 எழுத்து விட்டுட்டு யூ போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது க்யூ, 3 எழுத்து விட்டுருக்காங்க க்யூ, அப்போ 4 எழுத்து விடணும். அப்போ எம் என் ஓ, இதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும், 1 2 3 4 எழுத்து போயிடுச்சுன்னா எல் வரும். செகண்ட் எழுத்து எல் வந்துடுச்சா, இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். வேணும்னா நீங்கள் தேர்ட் எழுத்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே யூ ஓலாம் இருக்குது, அது எந்த லாஜிக்கில் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். டிஎல்டபிள்யூஇ தான் ஆன்சர். இந்த கொஸ்டினை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினுக்கு விடை பார்த்தீங்கன்னா 78. என்னென்னா இதை முதல்ல செக் பண்ணும்போதே பாருங்கள், இதை பெருக்கி கூட்டினாலாம் இந்த 29 வராது. ஸோ இங்கேயுமே கூட்டி பார்த்தா ஏன்னா நம்பர்லாம் சின்னதாக இருக்குது, அப்போ அந்த லாஜிக்கில் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுபோல் பெருக்குனா கூட ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ 3 உங்களுக்கு 12, 2 12 24 தான் வருது. ஓகே, அப்படிலாம் இல்லை. அது இங்கே வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. 8 2 16, 16 2 1 16 தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக யோசிச்சு பாருங்கள். கொஸ்டினை பார்த்த உடனே அந்த வேல்யூவை பாருங்கள், அதிகமாக இருக்குது. அப்போ வேறு எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா, இது கொஞ்சம் திங்க் பண்ணணும் தான். இது லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே கூட்டி கழிச்சு பெருக்கி எல்லாம் தான் பார்க்கணும். ஆனால் அந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு டக்குன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். இப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடியது தான் 29. 2 2 4, 3 3 9, 4 16. இந்த ஆன்சர் பாருங்கள் 29 கரெக்டாக வரும். அதே போல் இதுக்கும் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள், 7 7 49. 7 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4 வரும், 5 ஸ்கொயர் 25 வரும்,
இது எல்லாத்தையுமே கூட்டுங்க. 29 + 49 18 வருமா? 5 2 7 78. ஆன்சர் வந்து 78. கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் உள்ள எண்களைப் போலவே தொடர்புடைய எண்களை கொண்ட விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். இது ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் இருக்கக்கூடியது 9 தெரியலனா போட்டுறேன். 144 சின்னதாக இருக்குது நம்பர், அதனால் இங்கே போடுறேன். 144 36 9. இது 9. இதே போல் லாஜிக்கில் கீழே எந்த நம்பர் இருக்குது அப்படி செக் பண்ணுங்கள். இது முதல்ல எந்த லாஜிக்கில் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்கள். இதுக்குரிய ஆன்சர் இதுதான். எப்படின்னு சொல்லிடுறேன். 144ங்கிறது 12ஓட ஸ்கொயர் வேல்யூ, சரிங்களா? 36 அப்படிங்கிறது 6ஓட ஸ்கொயர் வேல்யூ, 9 அப்படிங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ என்ன ஆயிருக்குன்னா எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவில் இருக்கணும், அது ஒரு லாஜிக்கு. இன்னொரு லாஜிக் என்னென்னா, அடுத்தடுத்து நம்பர் பாருங்கள். 12க்கு 6க்கு டிஃப்ரென்ஸ் 6. 12லேருந்து 6 கழிச்சா 6 வருது, 6லேருந்து 3 கழிச்சா 3 வருது. இந்த டிஃப்ரென்ஸும் இருக்கணும். அதே போல் நம்பர் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணால் இந்த நம்பர் தான் இருக்குது. 400ங்கிறது 20ஓட ஸ்கொயர் வேல்யூ, அடுத்து 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ, 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. அதுபோல் எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. கழிச்சு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 10 போனால் 10 வருது, 10லேருந்து 5 போனால் 5 வருது. அந்த டிஃப்ரென்ஸு கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஒருவேளை நீங்கள் இங்கெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 64, 8 போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், இது 8ங்கிறது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ கிடையாது, 2ஓட கியூப் வேல்யூ, சாரி 2ஓட 3 அடுக்கு வரும், ஓகேங்களா? ஆனால் இது வந்து 2ஓட 2 அடுக்கு வரும். நடுவில் இருக்கிறது தப்பாக இருக்குது, டிஃபரன்ஸுக்கு இல்லை, இங்கே வரல பாருங்கள். அதே போல் இதை நீங்கள் செக் பண்ணாலும் அதே மாதிரி தான். இது வந்து 3ஓட ஸ்கொயர் வேல்யூ வரும், இது வந்து 3ஓட ஸ்கொயர் வேல்யூ கிடையாது, ஒரு வேல்யூ தான். 3ஓட அடுக்கு 1னா தான் 3 வரும். அப்போ இந்த இடத்துல லாஜிக் இல்லை, இங்கேயும் கிடையாது. நான் சொன்ன 2 லாஜிக்கும் இந்த இடத்துல பொருந்தணும். எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கணும், அப்புறம் டிஃப்ரென்ஸ் இதை மைனஸ் பண்ணாலும் கரெக்டாக வரணும். அது போல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். டேஷ் திசுக்கள் சுரப்பிகளை உருவாக்குகின்றன. தோலின் மேற்புறம் உள்ள திசுக்கள் சுரப்பிகளை உருவாக்குகின்றன. உலோகங்கள் மின்சாரத்தை விரைவாக கடத்தும், ஏனென்றால் அவை பல்வேறு இலகுவான டேஷ் கொண்டவை. எலக்ட்ரான்கள் கொண்டவை. பின் குறிப்பிட்டவற்றில் கார்பனின் தனிம புறவேற்றுரு அல்லாதது எது? நிலக்கரி. வைரம், கிராஃபைட், புளரின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பனோட தனிம புறவேற்றுரு உண்டு, நிலக்கரி கிடையாது. அதுபோல் கருப்பு தங்கம் பார்த்தீங்கன்னா நிலக்கரி. ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா. ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா. பின்வருவனவற்றில் எந்த திட்டம் நபார்டால் செயல்படுத்தப்படுகிறது? இயற்கை வள மேலாண்மைக்கான அம்பர்லா திட்டம். ஏற்கனவே ஒரு வீடியோ பார்க்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். இந்த நபார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை சம்மந்தது, அதை மேம்படுத்துகிற மாதிரி ஃபண்டுலாம் கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த நபார்ட் பேங்க்குக்கு ரோலே அதுதான், மெயின் ரோலு. அதில் இவங்க இயற்கை வள மேலாண்மைக்கான அம்பர்லா திட்டம் இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. தொட்டாசினிங்கி என்னும் தாவரம் எந்த தாவர குடும்பத்தை சார்ந்தது?
மிமோசஷே. பின்வரும் எந்த மாநிலங்களில் மாதுரி நாட்டுப்புற நடனம் நடைமுறையில் உள்ளது? தெலுங்கானா. மாதிரி நாட்டுப்புற நடனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. மேகாலயாவில் என்ன டான்ஸ் வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா லஹோ அப்படிங்கிற டான்ஸ் வந்து ஃபேமஸ். தெரிஞ்சு வச்சுக்காங்க, இது கேட்கலாம். மேகாலயாவில் லஹோ அப்படிங்கிற டான்ஸ் வந்து பாரம்பரிய நடனம் ஃபேமஸ்ஸு. நாகாலாந்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங் சாங். சாங் சாங். இன்னொரு தடவை இதே சாங் வரும், சாங் சாங். இதுதான் வந்து நாகாலாந்தில் ஃபேமஸான பாரம்பரிய நடனம், நாட்டுப்புற நடனம். ஒடிசாவில் ஒடிசி, அது உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான ஒன்று தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.